இந்த பெண்தான் நிகிதா என்கிறது இந்த பெண்தான் என்று தெரிந்த உடனேயே பல நூறு பேர் வந்து விட்டான். இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று 6 லட்சம் வாங்கி ஏமாற்றினாள். இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று 10 லட்சம் வாங்கி ஏமாற்றினாள். என்னுடைய ஆறுயிர் தம்பி, என் அன்பு இளவல், தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன் சொல்கிறார், என்னை திருமணம் செய்து ஒரே நாளில் ஏமாற்றி விட்டார். இவ்வளவுக்கும் அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நீ உண்மையிலேயே அந்த பெண்மகள் நேர்மையானவர்கள், உண்மையிலே நகையை இழந்திருந்தால் முகத்தை மறைக்காது என்னுடைய நகையை இப்படி நான் இந்த வண்டியை எடுத்து விட சொன்னேன், வண்டியிலே நகை வைத்திருந்தேன், அவர் எடுத்துக்கொண்டு போய் விட்டார் என்று நேரடியாக சொல்ல வேண்டியதான. எதற்காக முகத்தை மறைக்க வேண்டும்? ஏன்? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். எடுத்து வைத்து ஆட்சியாளர்களுக்கு எழுப்ப வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த மண்ணின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடுதான் உங்கள் பிள்ளைகள் இந்த திருப்பவனத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேட் டிவியின் முக்கிய செய்திகள். எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் இப்போது வெளிவருகிறது அந்த பெண் மீது. எல்லா குற்றச்சாட்டுகளும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கையிலே, என்னரும் பெற்றோர்களே, ஒரு வழக்கிலையாவது அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்து சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தி படித்தீர்களா? இல்லை. அப்ப இவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணால். என்ன துணிவில் அவர் அதை செய்திருப்பார்? காவல் நிலையம் வரைக்கு போய் குற்றப்பதிவு நடந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம் என்ன? எனக்கு எழுகிற கேள்வி உங்களுக்கும் எழுந்தால் என் கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்று பொருள். ஒரு முறை கூட அவர் கைது செய்யப்பட்டார், சிறைப்படுத்தப்பட்டார் என்று வரவில்லை. ஒருவரை ஏமாற்றினால் சரி, எதிர்பாராத ஏமாற்றம். இருவரை சரி, திரும்ப திரும்ப இதையே வேலையாக வைத்து அந்த பெண்மகள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார். ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை? இந்த சமூகத்தில் மிகப்பெரிய குற்றத்தை செய்து தொடர்ந்தியாக அப்பாவி மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்திருக்கிற ஒரு பெண் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம் என்னவாக இருக்க முடியும்? இவர் வாங்கிய, மக்களை ஏமாற்றி வாங்கிய காசில் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பங்கு கொடுத்திருப்பார். அதுதான் நடந்தது. இப்போது அதே பெண் தம்பி அஜித் குமார் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்னுடைய நகை, ஒருவர் 10 பவன் என்கிறார், ஒருத்தர் 5.5 என்கிறார், ஒருத்தர் 9 என்றார். அது உண்மையிலே நகை இருந்தா தானே உள்ள எவ்வளவு நகை எவ்வளவு இருந்தது உண்மை தெரிய வரும். சும்மா ஒரு வார்த்தை, 10 பவன் நகை, 10 பவன் நகை. எந்த காவல் நிலையத்தில் சென்று முறைப்படி அவர் புகார் அளித்தால் பதில் உண்டா? இல்லை. வழக்கம் என்ன? என்னுடைய நகையை இந்த வண்டியில் வைத்திருந்தேன், காரை பின்னுக்கு எடுத்து வைக்க சொன்னேன், அவர் வைத்த இடத்தில் திருப்பி வந்து பார்த்தேன், நகையை காணோம். நீ மருத்துவமனைக்கு போனால், அங்கேயே போனால் அந்த நகல் கதிர்வீச்சு படம் எடுக்கும் போது, அது ஸ்கேன் எடுக்கும் போது அவர்கள் கழட்டி வைக்க சொல்லி அதை எடுத்து விட்டு திருப்பி மாட்டி கொடுத்து விடுவார்கள். நம்ம ஒன்னும் புதுசா மருத்துவமனைக்கு போகல, காவல் நிலையத்துக்கு போலையே. ஆனால் மருத்துவமனைக்கும் போகல, கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு போவதுதான் நம்முடைய பெண்களுக்கு வழக்கம். ஆனால் கோயிலுக்கு வழிபட போகும்போது, அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியின் கோயில், அங்கே போகிற போது கழுத்தில் இருக்க நகையை கழட்டி காருக்குள்ள வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ என்ன மயத்துக்கு வண்டியில் வச்சுட்டு போன? நகைக்காக உயிரே எடுக்கிற அளவுக்கு அந்த உயிர் நகை உயர்ந்தது என்றால் கழுத்துல நீயோ உங்க அம்மாவோ மாட்டிக்கிட்டு ஏன் போகல? ஏன் போகல?
நீ அங்கிருந்து இதுவரை வண்டியை ஓட்டிட்டு வந்த, நீ அதை பின்னாடி நகட்டி வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? அதுக்கு ஒரு ஆளை வச்சு நீ பெரிய நட்சத்திர விடுதிக்கு, உணவு விடுதிக்கு சாப்பிட போகல, ஒரு ஜவுளி கடை நகை கடைக்கு போகல, அங்க காரை பின்னுக்கு எடுத்து விடுறதுக்குனே ஒரு பணியாள் நிப்பா, அவன்றது பின்னாடி எடுத்து விடுங்கன்னு சொல்றதுக்கு. நீ சாமி கும்பிட வந்திருக்க, நீ ஒழுங்கு மரியாதையா காரை எடுத்து உள்ள விட்டு அப்புறம் அம்மாவை கூட்டிட்டு சாமி கும்பிட போயிருக்க வேண்டியதானே? இந்த கேள்விக்கு யார்ட்ட பதில் இருக்கு? இல்ல. சரி, நீ எந்த காவல் நிலையத்தில் சென்று முறையிட்டாய்? எந்த காவல் நிலையத்தில் சென்று வழக்கை பதிவிட்டீர்கள், குற்றத்தை பதிவு செய்தீர்கள்? எந்த காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை பதிவானது? அவன் செத்த பிறகு அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுற காவல்துறை உலகத்தில் எங்கேயாவது உண்டா? அது இங்கதான் உண்டு. அது யாருடைய காவல்துறை? மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை தான். செத்த பிறகு, எரிச்ச பிறகு அப்பா எதன் அடிப்படையில் தம்பி அஜித்குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது? குற்றப்பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு அதன் பொருட்டு அதன் காரணமாக அழைத்து வந்து உண்மையிலேயே இந்த நகை இந்த காணாம் என்று இவர்கள் புகார் அளிக்கிறார்கள், உண்மையிலேயே இந்த நகையை நீங்கள் எடுத்தீர்களா, பார்த்தீர்களா, எடுத்தீர்களா என்று முறைப்படி அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டதா? இல்லை. சீருடை அணியாத காவலர்கள், சீருடை அணியாத காவலர்கள் 5 பேர், மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பிக்கு அவர் உத்தரவிட்டாரா அல்லது டிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி உத்தரவிட்டாரா? யார் உத்தரவிட்டது? இந்த சிறப்பு காவல் படைக்கு நீங்க போய் விசாரியுங்கள் என்று யார் உத்தரவிட்டது? இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. இந்த இடத்தில் எவன் முதல் குற்றவாளி என்பது நமக்கு தெரிய வேண்டியது. இந்த காவலர்களை, சிறப்பு காவல் படையை சார்ந்த 5 பேரை அனுப்பி அஜித் குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டவன் எவன்? அதுதான் இங்க தெரிய வேண்டியது. அது யார்? நீ முறைப்படி அவரை அழைத்து சென்று உங்கள் மீது குற்ற வழக்கிற்கு விசாரணைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்துத்தான் விசாரித்திருக்கணும். அப்படி விசாரிக்கப்பட்டதா? கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து, இந்த பாலன் இந்த இடத்துல வைத்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளியது யார்? இவ்வளவு அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது? யார் தந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண், இந்த பெண் யார்? எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா? எதன் பொருட்டு இவ்வளவு வேகமாக, தீவிரமாக, மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண், இந்த பெண் யார்? இவ்வளவு குற்றச்சாட்டுகள், உயிரே போயிருக்கிறது. நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா விசாரிக்க வேண்டும் வாங்க. உண்மையிலேயே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா பேசணும் வாங்க. இவ்வளவு பேர் உங்கள் மீது புகார் சொல்கிறார்கள், நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று, திருமணம் செய்தே ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு பேர் புகார் சொல்கிறார்கள். உங்களை போல முகத்தை மறைத்த அல்ல, முகத்தை திறந்து வைத்து நான் சொல்லுகிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள். வாருங்கள் என்று ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல? இதுவரை ஏன் விசாரிக்கல? இதுவரை ஏன் அவர் கைது செய்யல? ஏன் செய்யல? அவரிடத்தில் கைது செஞ்சு ஒரு வாக்குமூலத்தை ஏன் பெறல? என்ன நடந்ததுன்னு? கோயம்புத்தூர்ல அவரும் அவங்க அம்மாவும் இருக்கும் போது ஒரு விடுதியிலே பார்த்த தம்பிகள் இந்த காரை சிறைபிடித்து வைக்கிறார்கள். நீங்க வலையொலியில் இருக்குது குரல் செய்தி. காவல்துறைக்கு சொல்லுகிறார்கள், அஜித் குமார் கொலையில இந்த மரணத்திலே தேடிக்கிட்டு இருக்க பெண் இங்க இருக்கிறாங்க, இந்த சிறைபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த வண்டி என்ன. அதை திருப்பி அதை விட்டு விடுங்கள் அந்த வண்டி என்று சொன்னது யார்? எதுக்காக விட்டீர்கள்? இதுவரை அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து வச்சிருக்கீங்களே கைது செய்யாமல். காரணம் என்ன?